வேதத்திற்கு நேராக நம்முடைய கவனத்தை நாம் திருப்புவோம். இந்த நாளிலே ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து உங்களோடு கூட நான் பேச போகிறேன். இந்த செய்தியினுடைய தலைப்பு பெருசு பண்ணுங்கப்பா. ஓகே, இங்க காணோம். ஓகே, சரி. இந்த செய்தியினுடைய தலைப்பு ஆங்கிலத்திலும் போட்டிருக்கேன், தமிழ்லையும் போட்டிருக்கேன். வாசிங்க, என்ன போட்டிருக்கு தமிழ்ல? என்னது? தலே. தலே பக்கத்தில் என்ன இருக்குங்க? ஒரு ஆடு இருக்குது. ஆட்டுக்கு பின்னாடி என்ன இருக்குதுங்க? ஒரு சிங்காசனம் ஒன்று இருக்கிறது. சரி, இப்போ இந்த தலே அப்படின்ற காரியத்தை நாம் இந்த நாளில் பார்க்க போகிறோம். தலே என்றால் என்ன? இது ஒரு எபிரேய வார்த்தை, தலே. சரி, இந்த வார்த்தைக்கான அர்த்தம் ஆடு, ஆட்டுக்குட்டி. ஆட்டுக்குட்டி, ஆடுன்னு சொல்ல முடியாது, ஆட்டுக்குட்டி என்று சொல்லி அர்த்தம். சரி, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது. அவர் யாருங்க? ஆட்டுக்குட்டியானவர். சொல்லுங்க, என்ன பேர் அவருடைய பேரு? ஆட்டுக்குட்டியானவர். சரி, இருக்கிற எல்லா மிருகங்களிலும் ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பரிதாபமான ஒரு ஆட்டுக்குட்டியோட போய் ஒப்பிடணும்? ஒரு பக்கம் அவரை யூத ராஜ சிங்கம் என்று சொல்லி நாம் சொன்னாலும், இன்னொரு பக்கம் வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அவர் ஆட்டுக்குட்டியானவர். நம்ம பாட்டு கூட பாடுறோம், ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே, என்னுடைய பாவம் சுமந்தீரே என்று சொல்லி. நிறைய இடங்களிலே ஆட்டுக்குட்டியை பார்த்து நம்ம பார்க்கிறோம் வசனங்களே. லேம்ப், இதை ஆட்டுக்குட்டின்னு சொல்றோம். இது இருக்கிறதுலையே ரொம்ப சாதுவான ஒரு மிருகம். கரெக்டு தானே? எங்க நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இருக்கிறதுலே ரொம்ப சாதுவான மிருதுவான ஒரு மிருகம். இதால தன்னைத்தானே காப்பாற்றி கூட முடியாது. அதுக்கு காப்பாத்துறதுக்கு யாரோ ஒருத்தர் வேணும். இப்போ நீங்க எல்லாம் வீட்டில் ஒரு சிலர்லாம் ஆடுலாம் வளர்க்குறீங்க, உங்களுக்கு தெரியும். பெருசா இருக்கிற ஆடு கொஞ்சம் முட்டை தெரியும், ஆனா குட்டியா இருக்கிற ஆட்டுக்கு ஒண்ணுமே தெரியாது. அது என்ன, நம்ம தான் என்ன பண்ணணும்? காப்பாற்றணும், இல்லைங்களா? சில நேரங்களில் விலங்குகள் வரும்பொழுது நம்ம என்ன பண்றோம்? அதை ரொம்ப பத்திரப்படுத்துகிறோம். இரவு நேரங்களில் கரெக்டாக ஒரு கூண்டுக்குள்ளே அடைக்கிறோம், ஒரு பட்டிக்குள்ளே வச்சு அடைச்சி வைக்கிறோம். ரொம்ப பரிதாபமான ஒரு மிருகமும் அதே நேரத்தில் அதற்கு மிகுந்த கவனம் செலுத்த வேண்டிய ஒரு மிருகமாகவும் இருக்கிறது. ஆனாலும் இந்த ஒரு ஆட்டுக்குட்டி அப்படின்றது இது முக்கியமான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. நம்ம அதுவும் ஸ்பிரிச்சுவலி ஸ்பீக்கிங், ஆவிக்குரிய ரீதியில் நம்முடைய வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப முக்கியமான ஒரு மிருகம். இதை நம்ம இந்த ஆட்டுக்குட்டியோட ஏன் இயேசுவை ஒப்பிடணும் அப்படின்றத இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். அதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்றத நம்ம இந்த நாளில் பார்க்க போகிறோம். ஸோ முதலாவது இந்த ஆடு பற்றி நம்ம எங்கே கவனிக்கிறோம் அப்படின்னா, ஆதியாகமம் 22வது அதிகாரம் 1 to 18 நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 22வது அதிகாரம் 1 to 18 வசனங்களை நாம் சேர்ந்து வாசிப்போம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு சேர்ந்து வாசிக்கலாம். தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம் என்றான்.
ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் நமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய் தேவன் அவனுக்கு சொல்லி இருந்த இடத்திற்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து, ஆபிரகாமே, ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. கர்த்தருடைய தூதனானவர் இரண்டாம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். போதும். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருந்தார். அந்த வாக்குத்தத்தம் என்னதுங்க? அந்த வாக்குத்தத்தம், ஃபர்ஸ்ட் வாக்குத்தத்தம் என்னது? உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். ஆனா வாக்குத்தத்தம் கொடுக்கும் போது அவனுக்கு குழந்தை இருந்துச்சா? குழந்தையே இல்லை. அவனுக்கு அந்த வாக்குத்தத்தம் வந்தது 75 வயதுல. ஆனா வாக்குத்தத்தம் பண்ணினவர் அதுக்கப்புறம் என்ன பண்றார் அப்படின்னா, கிட்டத்தட்ட 25 வருடம் அவன் வாக்குத்தத்தத்தை மாத்திரம் பிடித்து ஜெபிக்கிறான். விசுவாசத்தோடு இருக்கிறான். ஜெபிக்கிறான்றதை விட ஜெபம்ன்ற வார்த்தை அப்போ இல்லை, அவன் விசுவாசத்தோடு இருக்கிறான். 25 வருடம் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை அவன் நம்பிக்கொண்டே இருக்கிறான். அவன் விசுவாசத்துல தளரவே இல்லை. இன்னொரு இடத்துல நம்ம வாசிக்கிறோம், அவன் தன்னுடைய சரீரம் செத்து போனதை பாராமல் வாக்கு உரைத்தவர் நம்பத்தக்கவர் உண்மை உள்ளவர் என்பதை அறிந்து வார்த்தையை அவன் பற்றி கொண்டிருந்தான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுது. சரி, இப்ப வசனம் எல்லாம் நிறைவேறி 25 வருடங்கள் கழித்து வயதான காலத்திலே சாராளுக்கு ஒரு பிள்ளையை கர்த்தர் கொடுக்கிறார். பிள்ளையை கொடுத்தது மாத்திரம் இல்லை, அதுக்கப்புறம் அடுத்த ஒரு டெஸ்ட் ஒன்று வருது. இது சோதனை இல்லை, இது பரீட்சை. இந்த பரீட்சையில கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொன்ன காரியம் என்னதுங்க? உன்னுடைய பிள்ளையை நீ என்ன பண்ணணும்? எனக்கு பலி செலுத்தணும். எவ்வளவு கொடூரமான கடவுளா இருந்திருப்பாருன்னு அவன் நினைச்சிருப்பான் இல்லையா? ஒருவேளை நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? இதுக்கு நீங்க கொடுக்காமையே இருந்திருக்கலாமே. 25 வருஷம் காத்திருந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு விசுவாசத்துல என்னைய வளர வச்சு குழந்தைய கொடுத்துவிட்டு இப்ப என்ன சொல்றீங்க? பலி செலுத்துன்றீங்களே. தேவன் ஒரு நாளும் அதை செய்யவே மாட்டார். ஆனா அங்க என்ன நடக்குது? ஏன்னா ஆபிரகாமுக்கு பாத்தீங்கன்னா ஒரு விசுவாசம். அதுல நம்ம கவனிச்சு பாத்தீங்கன்னா அந்த 4வது 5வது வசனத்துல ஆபிரகாம் விசுவாசத்தோட சொல்றாரு, நானும் என் பையனும் போய் தொழுது கொண்டு திரும்ப வருவேன் இல்லை. அப்போ அவருக்கு என்னன்னா, பலியிட்டாலும் உயிரோட திரும்ப என்ன பண்ணிடுவார் ஆண்டவர்? ஈசாக்க கொண்டு வந்துருவாரு. அதனால திரும்ப எப்படி நாங்க ரிட்டர்ன் வரும்போது எப்படிதான் வர போறோம்? 2 பேரா போறோம், 2 பேரா தான் வருவோம். இப்போ நல்லா கவனிக்கணும், ஆபிரகாமுடைய விசுவாசம் எவ்வளோ பயங்கரமா இருந்திருக்கு பாருங்க. அதனாலதான் அவருக்கு பேர் என்னதுங்க? விசுவாசத்தின் தகப்பன் அப்படின்னு சொல்றாங்க. சரி, போகட்டும். இப்போ அவர் என்ன பண்றாரு? போறாரு. அதே மாதிரி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் கட்டைகளை அவர் அடுக்குகிறார். அடுக்கி அதில் ஈசாக்கை கட்டி கை காலெல்லாம் கட்டி அவர் தான் ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கறதுனா உண்மையிலே ஈசாக்கு மாதிரி தான். ஈசாக்கு உயிரோடையே கையை காலெல்லாம் கட்டி பலி செலுத்தப்படுவதற்கு ஒரு பலிபீடத்தின் மேல வைக்கிறாங்க. வைக்கும் பொழுது
அங்கே நடக்கிற சம்பவத்தை நம்ம வாசிச்சோம். ஆனா போகும்போது ஈசாக்கு ஒரு கேள்வி கேட்கிறார். என்னன்னா, விறகு இருக்குது, நெருப்பு இருக்குது, அங்க போய் பலிபீடத்தை ரெடி பண்ணிக்கலாம், ஆனா பலி செலுத்துறதுக்கு ஆடு எங்கே? இப்ப நல்லா கவனிக்கணும் இந்த கேள்வி. இது நம்ம எல்லாருக்குள்ளேயுமே ஒரு நிச்சயமா ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு ஆர்வத்தை கண்டிப்பா தூண்டி இருக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் மேபி இதை கேள்விப்படும் போது நமக்கு எப்படி இருந்திருக்கும்? ஆமால, பலி செலுத்தணும்னா என்ன தேவை? ஒரு மிருகம் தேவை. ஒரு காளையோ ஆடோ ஆட்டுக்கடாவோ ஏதோ ஒரு மிருகம், தேவனால் நியமிக்கப்பட்ட ஏதோ ஒரு மிருகம் ஒன்று தேவை. அப்போ கண்டிப்பா இந்த கேள்வி நம்ம எல்லாருக்குள்ளேயும் வந்திருக்கும். இப்போ இதே மாதிரி தான் ஈசாக்குக்கும் வந்தது. ஈசாக்கு ரொம்ப கியூரியஸ். இந்த நான் உன்னை பலி செலுத்த போறேன்னு ஆபிரகாம் சொன்னாராங்க. டேய் வாயை மூடிட்டு வா, உன்னை தான் போட்டு தள்ள போறேன். இதெல்லாம் அவர் சொல்லல. அவர் ரொம்ப அழகா சொல்றாரு, அது கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக்கொள்ள. பாருங்க எவ்வளோ அவரு, அதாவது விசுவாசி, அவர் விசுவாசத்தின் தகப்பன் மாத்திரம் இல்லை, அவரு ரொம்ப பொறுமையா நிதானமா பதில் சொல்றதை பார்க்கிறோம். ஈசாக்குக்கு ரொம்ப அழகா பதில் சொல்றாரு. அது கர்த்தருடைய, அங்க பார்த்துக்கலாம்பா, அதெல்லாம் நீ கவலைப்படாத அப்படின்றார். ஸோ இப்போ நல்லா கவனிக்கணும். இங்க முதல்ல கேட்கப்படுகிற கேள்வி, இந்த கேள்வி என்ன? ஆடு எங்கே? அது என்ன ஆச்சு? கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்பட்டுச்சா? ஆமாதானே? அப்போ என்ன நடந்தது? ஈசாக்குக்கு பதிலாக கர்த்தர் என்ன பண்றாரு? வேறொரு ஆட்டுக்கிடாவை அங்கே காண்பித்து அங்கே அதற்கு பதிலாக பலியிடுகிறத பார்க்கிறோம். இது முதல் சம்பவம். ஆடு பத்தி பார்க்கும்போது இது முதல் சம்பவம். அடுத்ததான் நம்ம பார்க்கிறது இன்னொரு முக்கியம். இது ஒரு முக்கியமான, அதாவது இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பலி செலுத்தினதெல்லாம் இருந்தது. ஆனா இந்த ஆடுன்னு சொல்லி ரொம்ப ஸ்பெசிபிக்கா மென்ஷன் பண்ணப்பட்டது, சொல்லப்பட்டது இந்த ஒரு பகுதி தான், முதல் பகுதி. இதுக்கு அடுத்து நாம் பார்க்கிறது எங்க அப்படின்னா, அப்படியே யாத்திராகமத்திற்கு திருப்பிக் கொள்வோம். யாத்திராகமம் 12வது அதிகாரத்துல 1 to 14 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். யாத்திராகமம் 12 1 to 14 சேர்ந்து வாசிப்போமா? கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசேயும் ஆரோனியும் நோக்கி, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாய் இருப்பதாக. நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கிறதற்கு போதுமான பேர்களாய் இராமற் போனால் அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அவனுடைய அயல் வீட்டுக்காரனும் தங்களிடத்தில் உள்ள ஆத்துமாக்களின் லக்கத்திற்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அவனவன் புசிப்புக்கு தக்கதாக லக்கம் பார்த்து ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் 1 வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறி ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் 2லும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள். அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள். அடுத்த வசனம்பா. பச்சையாயும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதாயும் அல்ல, அதன் தலையையும் அதன் தொடைகளையும் அதற்குள்ள யாவையும் ஏகமாய் நெருப்பினால் சுட்டதாய் அதை புசிப்பீர்களாக. அதிலே ஒன்றையும் விடியற் காலம் மட்டும் மீதியாக வைக்காமல் விடியற் காலம் மட்டும் அதிலே மீதியாய் இருக்கிறதை அக்கினியினால் சுட்டெரிப்பீர்களாக. அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டி கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேராய் இருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன். நானே கர்த்தர். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாய் இருக்க கடவது. அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக. அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசரிக்க கடவீர்கள். போதும். இங்க இந்த பகுதியில் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் என்ன பண்றாருன்னா, அவங்களுடைய டைம் லைன், அவங்களுடைய கேலண்டரையா மாத்துறார். கர்த்தர் அவங்களுக்கு சொல்லும் போது பாருங்க, அதுல நம்ம வாசிக்கிறோம். யாத்திராகமம் அந்த 12வது அதிகாரத்துல
நம்ம வாசிக்கிறோம், இந்த மாதம் உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாய் இருப்பதாக. 2வது வசனத்துல வாசிக்கிறோம். இப்ப உதாரணத்திற்கு, இப்ப இது என்ன மாசம்? ஜூலை மாசம். அடுத்த ஆகஸ்ட். ஆகஸ்ட் எத்தனாவது மாதம்? நமக்கு 8வது மாதம். திடீர்னு ஆண்டவர் நம்ம கிட்ட வந்து, இனிமே அது 8ஆம் மாதம் கிடையாது, இனிமே அதுதான் முதல் மாதம் அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? சொல்லுங்களேன். எல்லாமே மாறுமா இல்லையா? ஒட்டு மொத்தமா எல்லா வயசே மாறிடும் நமக்கு. இதுக்கு முன்னாடி பர்த்டே கொண்டாடினவங்க, பர்த்டே கொண்டாட போறவங்க எல்லாருக்கும் வயசே மாறிடும். பாருங்க, இப்போ என்ன பண்றாருன்னா, கர்த்தர் காலங்களையும் நேரங்களையும் மாற்றுகிறவர். அதனால என்ன பண்றாருன்னா, இப்போ அவங்களுக்கு ஒரு நியூ பிகினிங், ஒரு புது துவக்கத்தை கொடுக்கிறார். எதுல இருந்து அந்த துவக்கம் ஆரம்பிக்குதுன்னா, எகிப்தில் இருக்கிறதான அவர்களுடைய அந்த எதிராளிகள், எகிப்தினுடைய அடிமைப்படுத்தி வைத்திருந்த பார்வோனும் பார்வோனுடைய சேனையும், அடுத்ததா அங்கே அவர்களை ஆண்டு கொண்டிருந்ததான அந்த தேவர்கள், அதாவது அங்கிருந்ததான அசுத்த வல்லமைகள், அது எல்லாவற்றிலும் இருந்து ஒரு விடுதலையை தந்து கர்த்தர் என்ன பண்ண போறாரு? ஒரு புதிய துவக்கத்தை ஏற்படுத்துறார். இப்ப இந்த புதிய துவக்கம் ஏற்படுத்தும் பொழுது சும்மானா ஒரு பலி மாத்திரம் செலுத்துறது இல்லை, இவங்களுடைய டைம் லைனையே மாத்துறாரு. உங்களுடைய ஒட்டுமொத்த டைம் லைனே என்ன ஆக போகுது? மாறப்போது. ஒரு புதிய துவக்கம், அது நியூ இயர் மாதிரி நீங்க என்ன பண்ணணும்? அதை புது வருஷம் கொண்டாடுற மாதிரி நீங்க கொண்டாடணும். அதுக்கு என்னன்னு பெயர் வைக்கிறாரு? பஸ்கா அப்படின்னு பெயர் வைக்கிறார். இதுல முக்கியமானது என்ன? அதுல ஒரு ஆட்டுக்குட்டி ஒன்றை பலியிட வேண்டும். முதலாவது பார்த்தோம், ஒரு தனி மனிதனுக்காக ஒரு ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தினாங்க. எங்க பார்த்தோம்? ஈசாக்குக்கு பதிலா. இப்போ ஒரு குடும்பத்திற்கு பதிலாக, அந்த குடும்பத்தில் இருக்கிறதான மூத்த பிள்ளை சாகக்கூடாதுன்னா அந்த குடும்பத்தில் என்ன பண்ணணும்? ஒரு ஆட்டுக்குட்டியை அடிக்கணும். ஒருவேளை அந்த வீட்டில் 2 பேர் தான் இருக்கிறாங்க, அந்த வீட்டில் ஒரு 3 பேர் தான் இருக்கிறாங்க, ஒரு ஆட்டுக்குட்டியை அடிச்சா ரொம்ப நிறையா மீதமா இருக்கும் அப்படின்றவங்க என்ன பண்ணிக்கலாம்? பக்கத்தில் இருக்கிற சின்ன ஃபேமிலியோட கிளப் பண்ணிக்கலாம். அவங்க இணைந்து கொள்ளலாம். இணைந்து கொண்டு அவர்கள் இரு குடும்பங்களும் சேர்ந்து ஒரு ஆட்டுக்குட்டியை அவங்க. ஆனா கண்டிப்பா எல்லா குடும்பத்துக்கும் என்ன பண்ணப்படணும்? ஒரு ஆட்டுக்குட்டி ஒன்று அடிக்கப்படணும். அது மாத்திரம் இல்லாம அடுத்து சொல்றாரு, அந்த ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை எடுத்து நிலை கதவுகளில் என்ன பண்ணணும்? பூச வேண்டும். இது என்ன, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பகுதி தான். ஸோ என்ன நடக்கும்? அந்த இரவு வேளையிலே சங்கார தூதன், அதாவது மரண தூதன் கடந்து போகும் பொழுது அந்த அடையாளம் இட்டிருக்கிறதான அந்த வீட்டை என்ன பண்ணிடுவார்? அவரு தாண்டி போயிடுவார். ஏன்னா இந்த வீடு, இந்த குடும்பம் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட, நல்லா கவனிக்கணும், இந்த வார்த்தை நம்ம கவனிக்கணும், மீட்கப்பட்ட ஒரு குடும்பம். இப்போ மீட்பின் திட்டம் என்னவோ பாத்தீங்கன்னா இயேசுவின் இடத்துல தான் நிறைவேறுச்சுங்க. ஆனா மீட்புக்காக பயன்படுத்தப்பட்ட மிருகம், பழைய ஏற்பாடு ஃபுல்லா என்ன மிருகம் தான் தெரியுமா? தலே, இந்த ஆட்டுக்குட்டி. நான் சொல்றது புரியுதுங்களா? இப்போ ஒரு மனுஷன்ல இருந்து இப்போ ஒரு குடும்பத்திற்கு வரும். இப்போ அங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஸோ அதனால நீங்க அது அப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்க வீட்டில் என்ன நடக்காது? மரணம் நிகழப்போவது இல்லை. ஒருவேளை நீங்க அதை செய்யலன்னு சொல்லி சொன்னா, நீங்க இஸ்ரவேல் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாகவே இருந்தாலும் உங்களுடைய மூத்த பிள்ளை என்ன ஆயிடும்? ஃபர்ஸ்ட் பிறந்த பிள்ளை செத்து போயிடும். ஸோ அதே மாதிரி இவங்க செய்யறாங்க. அதுக்கு ஒரு சில நியமனங்கள்லாம் சொல்றாரு. புளித்த கீரையோட அதை நீங்க புசிக்கணும். அதே மாதிரி காலில் செருப்பு போட்டுக்கிட்டு கையில குச்சி வச்சுக்கிட்டு அப்படிதான் சாப்பிடணும்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா உடனடியாக அந்த பஸ்கா அந்த பண்டிகை முடிந்த இம்மீடியட்டா அவங்க என்ன பண்ணணும்? எகிப்தை விட்டு அவங்க போறதுக்கு ஆயத்தத்தோட இருக்கணும். ஸோ இதுதான் அதனுடைய அடையாளம். இப்படி எல்லாம் சொல்றாங்க. அதே மாதிரி நடந்தது. ஆனால் எகிப்துல என்ன நடந்ததுங்க? இவங்கெல்லாம் பார்த்து எல்லாம் சிரிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னடா லூசு பசங்களாட்ட வீட்டில் ரத்தத்தை தடவிக்கிட்டு இருக்கிறானுங்க. ஆனா அன்னைக்கு நைட்டு தான் எகிப்து எங்கிலும் என்ன கேட்டுச்சுங்களா? மரண ஓலம். பார்வோனுடைய அரண்மனை துவங்கி பார்வோனுடைய வீட்டில் வேலை செஞ்ச வேலைக்காரன் வரைக்கும், மனுஷங்கள முதல்ல பிறந்தவனும் சரி, மிருகத்துல முதல்ல போட்ட குட்டியும் சரி, கண்ணுக்குட்டியா இருக்கட்டும், நாய்க்குட்டியா இருக்கட்டும், எல்லாமே என்ன ஆயிடுச்சுங்க? மரித்து போனது. பயங்கரமான ஒரு மரண ஓலம். கர்த்தர் இவ்விதமாக இஸ்ரவேலர்களை எகிப்தியருடைய கையிலிருந்து என்ன பண்ணாருங்க? விடுவிச்சு கொண்டு வந்தார். சோ 2 சம்பவத்தை பார்த்திருக்கோம். ஒன்னு, ஒரு மனுஷனுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. இரண்டாவதா ஒரு குடும்பத்திற்காக அடிக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டி. அடுத்ததா நம்ம பார்க்கிறது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம யாத்திராகமத்துல பார்க்கலாம் பாருங்க. சாரி, லேவியராகமத்துல பார்ப்போம். லேவியராகமம் 16வது அதிகாரம். லேவியராகமம் 16வது அதிகாரம்.
எடுத்துட்டீங்களா? அதில் ஒன்றிலிருந்து நாம் வாசிப்போம். லேவியராகமம் 16வது அதிகாரம் 1 ஆரோனின் 2 குமாரர் கர்த்தருடைய சந்நிதியிலே சேர்ந்து மரித்து போன பின்பு கர்த்தர் மோசேவை நோக்கி, கிருபாசனத்தின் மேல் ஒரு மேகத்தில் நான் காணப்படுவேன், ஆதலால் உன் சகோதரனாகிய ஆரோன் சாகாதபடிக்கு பரிசுத்த ஸ்தலத்திலே திரைக்கு உட்புறத்தில் இருக்கிற பெட்டியின் மேலுள்ள கிருபாசன மூடிக்கு முன்பாக சகல வேலையிலும் வர வேண்டாம் என்று அவனுக்கு சொல். ஆரோன் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்க வேண்டிய விதமாவது, அவன் ஒரு காளையை பாவ நிவாரண பலிக்காகவும் ஒரு ஆட்டுக்கடாவை சர்வாங்க தகன பலியாகவும் செலுத்தி பிரவேசிக்க வேண்டும். அவன் பரிசுத்தமான சணல் நூல் சட்டையை தரித்து தன் அறைக்கு சணல் நூல் ஜல்லடத்தை போட்டு சணல் நூல் இடைக்கச்சையை கட்டி சணல் நூல் பாகையை தரித்து கொண்டிருக்க வேண்டும். அவைகள் பரிசுத்த வஸ்திரங்கள். அவன் ஜலத்திலே ஸ்நானம் பண்ணி அவைகளை தரித்து கொண்டு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையாரிடத்திலே பாவ நிவாரண பலியாக 2 வெள்ளாட்டுக்கடாக்களையும் சர்வாங்க தகன பலியாக ஒரு ஆட்டுக்கடாவையும் வாங்க கடவன். போதும். இப்போ இந்த பகுதியில் நாம் வாசிக்கிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கிற பகுதி என்ன அப்படின்னா, லேவியர்கள் எப்படி எப்படிலாம் பலி செலுத்தணும் அப்படின்றதெல்லாம் ஆண்டவர் ரொம்ப தெளிவா அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார், நியமனங்கள்லாம் கற்றுக் கொடுக்கிறார். இப்போ என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய சமூகத்திலே இந்த ஆராதனை செய்வதற்காக பிரத்யேகமாக தெரிந்தெடுக்கப்பட்ட குடும்பம் தான் எந்த குடும்பம்? ஆரோனுடைய குடும்பம். அந்த கோத்திரம் பேர் என்னதுங்க? லேவி கோத்திரம். இவங்க எல்லாம் நியமனங்களை கர்த்தர் ரொம்ப அழகா ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லிட்டு வந்துட்டே இருக்கிறார். ஆனா திடீர்னு என்ன நடந்துச்சுன்னா, இந்த 10வது அதிகாரத்துல வசனத்துல பாத்தீங்கன்னா, 10வது அதிகாரம் வசனம் 1-2 வசனங்கள்ல பாருங்க. அதே லேவியராகமம் 10:1-2. பின்பு ஆரோனின் குமாரனாகிய நாதாபும் அபியூவும் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். 2வது வசனம். அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்து போனார்கள். எவ்வளவு டெரிஃபிக்கா இருக்கு பாருங்க, எவ்வளவு பயங்கரமா இருக்குது. என்னதுங்களா? தேவனுக்கு பிரியமில்லை. ஏன்னா ஆண்டவர் 9 அதிகாரங்கள் வரைக்கும் ரொம்ப நேர்த்தியா என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, என்ன ட்ரெஸ் போடணும், என்ன ட்ரெஸ் போடக்கூடாது, என்ன சாப்பிட்டுட்டு வரணும்ன்றது முதற்கொண்டு என்ன பண்றாரு, ரொம்ப தெளிவா சொல்றாரு. இதெல்லாம் கேட்டுட்டு ஆரோனுடைய மூத்த பசங்க 2 பேர், சரிங்களா, ஆரோனுடைய மூத்த பசங்க 2 பேர் என்ன பண்றாங்கன்னா, தேவன் கட்டளையிடாத அப்படின்னா தேவன் சொல்லாத ஒரு புரோட்டோகாலை ஃபாலோ பண்ணி, தேவன் ஒரு ஆர்டர் ஒன்று சொல்லியிருந்தார், அந்த ஆர்டரை மீறி வேறொரு விதத்துல கர்த்தரால் சொல்லப்படாத ஒரு காரியத்தை என்ன பண்றாங்க, இவங்க செய்யறாங்க. அது கர்த்தருடைய பார்வையில் எப்படி இருந்ததுங்களா? அருவருப்பாக அந்நிய காரியமாக இருந்தது. அதனால என்ன பண்ணலாம், அப்ப கிருபை எல்லாம் கிடையாது. கிருபாசனம் இருந்தது, ஆனா கிருபை கிடையாது. கிருபைக்காக யாரோ ஒருத்தர் போய் திறப்பின் வாசல்ல மன்றாடினா தான் கிருபை கிடைக்கும். இப்ப நம்மள மாதிரி கிடையாது. சோ என்ன நடந்துச்சு, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அக்கினி புறப்பட்டு வந்து அவங்க 2 பேரும் என்ன பண்ணிடுச்சுங்களாம், பட்சித்தது. அவங்க 2 பேரும் செத்தே போயிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, நம்மளாம் ஆராதனை எத்தனை ஆராதனைக்கு வரோம், கிருபை இல்லாம நம்ம ஆராதனைக்கு வந்தோம்னா எல்லாம் கறிக்கட்டையா தான் போவோம். இங்க இருந்து ஆம்புலன்ஸ் தான் வர சொல்லணும், எல்லாத்தையும் எல்லாம் எரிஞ்சு தான் போகணும், என்னையும் உட்பட தான் சேர்த்து சொல்றேன் நான். இப்ப பாருங்க, கிருபை எவ்வளவு பெரிய காரியங்கள் நமக்கு செய்து பார்த்தீங்களா? ஏசப்பாவுடைய கிருபை. நான் தகுதியற்றவனா நான் இந்த இடத்துக்குள்ள வந்தாலும், ஆராதனைக்கு வந்தாலும், அந்த கிருபை எனக்காக ஏசப்பாவுடைய ரத்தம் என்ன பண்ணுது, பரிந்து பேசுது. பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நாள் விட்டுருங்க, பரவாயில்ல, அவனுக்காக அந்த ரத்தத்தை நான் சிந்திருக்கேன். அவன் தகுதி இல்லாம இந்த ஆராதனைக்கு வந்தாலும், தகுதி இல்லாம பரிசுத்தரேன்னு சொல்லி வாயெல்லாம் வாரம் ஃபுல்லா பொய்ய பேசிட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில பரிசுத்தரே நல்லவரேன்னு சொல்றான். நான் அவன் இப்பவே அதம் பண்ணி போட்டுறேன்னு சொல்லி பிதாவானவருடைய கோபாக்கினை எழும்பினாலும், அந்த பக்கத்துல இருந்து இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் எனக்காக என்ன பண்ணுது தெரியுமா? ஆமா, பரவாயில்ல, அவனுக்காக நான் ரத்தம் சிந்திருக்கேன், அந்த ரத்தம் விலையேற பெற்றது, அந்த ரத்தத்தினால நான் அவனை மீட்டு கொண்டு இருக்கிறேன். ஏதோ தெரியாம பண்றான், டைம் கொடுங்க, கிருபை அவனுக்கு நான் அந்த கிரேஸை நான் கொடுக்குறேன். இப்ப நல்லா கவனிக்கணும் பிரியமானவர்களே, இந்த கிருபை பழைய ஏற்பாட்டில் கிடையவே கிடையாதுங்க. நம்மலாம் யாருமே பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்திருந்தோம்னா ஒருத்தர் கூட நம்ம என்ன பண்ணியிருக்க முடியாது, உயிரோடவே இருந்திருக்கவே முடியாது. அவ்வளோ நியமனங்கள் ரொம்ப ரொம்ப பயங்கர ஸ்ட்ரிக்டா இருந்துச்சு. சரி கவனிங்க, அது போட்டோம். ஸோ அந்த சம்பவம் முடிஞ்சது, அவர் தூக்கிட்டு போய் வெளியே போய் அடக்கம் பண்ணிட்டாங்க. அவர் கர்த்தருடைய அக்கினிலேருந்து அக்கினி பச்சுன்னா அப்படி எப்படி இறந்துருப்பாங்க, கறிக்கட்டையாக இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கறிக்கட்டையை கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க,
ஆமா, ஊருக்கு ஒதுக்குப்புறத்துல புதைச்சிட்டாங்க. இப்ப புதைச்சிட்டு இப்ப அடுத்து வந்து என்ன அப்படின்னா, இப்போ முக்கியமா இவர்களுடைய தலைமுறைக்காக, இவர்களுடைய மக்களுக்காக இவர்கள் பலியிட வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்குது. இப்போ இங்க அவர் பலியிட வேண்டிய முறைமையை சொல்றாரு. இங்க அவர் சொல்றாரு, அந்த 5வது வசனத்துல வாசிச்சோம், வாசிங்கப்பா, காமிங்க. ஏசாயா, சாரி, லேவியராகமம் 16:5, சாரி 4வது வசனம். 16பா, 10வது இல்லப்பா, 16, 16:4 பா. அவன் பரிசுத்தமான சணல் நூல் சட்டையை தரித்து தன் அறைக்கு சணல் நூல் ஜல்லடத்தை போட்டு சணல் நூல் இடைக்கச்சையை கட்டி சணல் நூல் பாகையை தரித்து கொண்டிருக்க வேண்டும். அவைகள் பரிசுத்த வஸ்திரங்கள். அவன் ஜலத்திலே ஸ்நானம் பண்ணி அவைகளை தரித்து கொண்டு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையாரிடத்தில் பாவ நிவாரண பலியாக 2 வெள்ளாட்டுக்கடாக்களையும் சர்வாங்க தகன பலியாக 1 ஆட்டுக்கடாவையும் வாங்க கடவன். போதும். இப்ப இங்க நல்லா கவனிக்கணும். சர்வாங்க தகன பலியாக 1 ஆட்டுக்கடா. இந்த ஆட்டுக்கடா வந்து ஒட்டுமொத்த இஸ்ரவேலுக்காக செலுத்தப்படுகிற சர்வாங்க தகன பலி. முதல்ல பார்த்தோம், ஈசாக்குக்கு பதிலா 1 ஆடு. அடுத்ததா இங்க பஸ்கா பண்டிகை கொண்டாடும் போது ஒரு குடும்பத்துக்கு பதிலாக 1 ஆடு. அடுத்தது இப்ப பார்க்கிறோம், இந்த ஒட்டுமொத்த இஸ்ரவேல் தேசத்துக்கு பதிலாக 1 ஆடு. 2 வெள்ளாட்டுக்கடா சொல்றாரு. ஆனா அதுக்கப்புறம் அவர் சொல்றது சர்வாங்க தகன பலி. அதான் ரொம்ப முக்கியம். அந்த சர்வாங்க தகன பலியாக 1 ஆட்டுக்கடா. இப்ப நல்லா கவனிக்கணும். பாருங்க எப்படி ப்ரோக்ரசிவா அப்படியே வளர்ந்துட்டே போகுது. தனி மனிதன், குடும்பம், இப்போ ஒரு தேசம் வரைக்கும் வந்தாச்சு. அடுத்து ஒரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 53வது அதிகாரம் 7வது வசனம். ஏசாயா 53:7. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு, சத்தமா வாசிங்க, என்ன, எதை போல? ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இங்க யாரை பத்தி இவர் சொல்றாரு? ஏசாயா ஆண்டவராகிய இயேசுவை பற்றி சொல்லுகிறார். இயேசுவை ஒப்பிடும் பொழுது என்னென்னலாம் சொல்லி ஒப்பிட்டிருக்கலாம். அவர் தேவகுமாரன், ராஜாதி ராஜா, இப்படிலாம் சொல்லியிருக்கலாம். ஆனா அவரை பத்தி ஒப்பிடும் பொழுது ரொம்ப எளிமையான வார்த்தைகள். இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த ஆடுன்றது ரொம்ப சிம்பிளா, ரொம்ப ஒரு டிஃபென்ஸ்லெஸ் கிரீச்சர்னு சொல்லுவோம். அதால தன்னையே காப்பாற்றிக் கொள்ள முடியாது. அந்த மாதிரி ஒரு மிருகத்தோட, அப்படிப்பட்ட ஒரு அனிமல் ஓட ஒப்பிட்டு சொல்றாரு. ஆட்டை போல, ஆட்டுக்குட்டியை போல, தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாத இருக்கிற ஆட்டை போல. இப்போ இந்த ஆட்டை போல இருக்கிறவர் யாருக்காக பலியிடப்படுகிறார் சொல்லுங்களேன். இப்போ அப்படியே அந்த லெவலை கொஞ்சம் பெரிதாக்குங்க. ஃபர்ஸ்ட் ஈசாக்குக்காக பலியிடப்பட்ட ஒரு ஆடு, அடுத்ததா குடும்பத்திற்காக பலியிடப்பட்ட பஸ்கா ஆடு, அடுத்து 3வதா தேசத்திற்காக பலியிடப்பட்ட சர்வாங்க தகன பலியான ஆடு, அது இஸ்ரவேல் தேசத்துக்காக. இப்போ இந்த ஆடு, இந்த ஆட்டுக்குட்டி யாருக்காக பலியிடப்படுறாரு? நமக்காக இல்ல, முழு உலகத்திற்காக. சொல்லுங்க, யாருக்காக? முழு உலகத்திற்காக அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியானவர். இப்போ நல்லா கவனிக்கணும். இப்போ இந்த ஆடுன்ற கான்செப்ட் முதல்ல இருந்தே என்னதான் வந்துகிட்டே தான் இருந்தது. இந்த கான்செப்ட் அப்படியே ஒவ்வொரு காலம் ஆக ஆக என்ன ஆயிட்டு அப்படியே பெரிதாகிட்டே போகுது. ஃபர்ஸ்ட் ஒரு மனுஷன், ஒரு குடும்பம், அப்புறம் ஒரு தேசம், இப்போ முழு உலகமும். இப்போ உலகத்தில் இருக்கிற நீங்க, நான், நம்ம எல்லாருமே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் நிமித்தமாக தான் நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கிறோங்க? நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிப்பை, காப்பாற்றுதலை நாம் பெற்றிருக்கிறோம். அப்போ அவருடைய மரணத்தினாலே நமக்கு என்ன உண்டுங்க? சுகம் உண்டு, மன்னிப்பு உண்டு, நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. ஹல்லேலூயா. சரி, இப்போ அந்த பிக்சரை திரும்ப காமிங்கப்பா. இப்போ அந்த படத்துல கவனிச்சிங்கன்னா அந்த ஆட்டுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அந்த ஆட்டினுடைய கண்ணை பாருங்க, எப்படி இருக்கு? என்ன கலர்ல இருக்குங்க? எல்லோன்னு சொல்ல முடியாது, அது ஆக்சுவலி ஆமா, அதாவது அக்கினி நிறைந்த கண்கள். சாதாரண ஆடு, அது ஒரு சாதாரண ஆடு தான். ஆனா அதனுடைய கண்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, இட் இஸ் ஃபில்ட் வித் ஃபயர். நெருப்பினாலே நிரம்பின ஒரு ஆடு. ஸோ கண்டிப்பா இந்த ஆடு சாதாரண ஆட்டை போல இருக்க
வாய்ப்பே இல்லை. இப்ப தலே அப்படின்றது ரெண்டு அர்த்தத்தை குறிக்கிறது. ஒன்னு நான் சொன்னேன், தலேனா ஆடு. இன்னொரு அர்த்தம் கவனிக்கணும், தலைன்றதுக்கு இன்னொரு முக்கியமான அர்த்தம் எபிரேய பதத்தில் இருக்கிறது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இட் இஸ் கால்ட் அ கவரிங். ஒரு மூடுதிரையாக, மூடும் காரியமாக, ஒரு போர்வையை போல இருத்தல் என்று சொல்லியும் அர்த்தம் படுகிறது. ரெண்டு வார்த்தை எபிரேய வார்த்தையில இந்த தலைன்றது ஒன்று ஆட்டை குறிக்குது, இன்னொன்னு மூடுதலுக்கு பயன்படுகிற போர்வை. இட் இஸ் அ கவரிங், மூடுதல் என்கிறதான அர்த்தத்தையும் குறிக்கிறதாக இருக்கிறது. வாசிப்போம் 1 பேதுரு 1வது அதிகாரம் 18 இருந்து 19 வசனங்கள். 1 பேதுரு 1வது அதிகாரம் 18 இருந்து 19 வசனங்கள். எடுத்துட்டீங்களா? 1 பேதுரு 1வது அதிகாரம் 18 இருந்து 19. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. இப்ப இங்க பேதுரு பயன்படுத்துகிற ஒரு வார்த்தையை பாருங்க, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தம். எத்தனை வார்த்தை சொல்றாரு பாருங்க, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த ஆட்டுக்குட்டி என்பது நான் சொன்னது போல இது நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய பாவங்களை மீட்கும் பொருளாக இந்த ஆட்டுக்குட்டி நம்முடைய பாவங்கள் செய்திருந்தாலும் அந்த பாவத்தை மறைக்கும் பொருளாக, இட் இஸ் லைக் a covering, ஒரு போர்வையை போல போட்டு மறைக்கிற மாதிரி. இப்போ ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் நம்மள என்ன பண்ணிடுச்சுங்களா, முழுசுமா நம்மள என்ன பண்ணிருக்குதுங்க, நம்மளை மறைத்து இருக்கிறது. அப்போ பிதாவுனுடைய பார்வையில அவர் என்ன பார்க்கும்போது அவர் எப்படிதான் பார்க்கிறாரு, நீங்க எப்படிதான் பார்க்கிறாரு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, ஆட்டுக்குட்டியானோட ரத்தத்தினாலே மூடப்பட்டவனாதான் என்ன பார்க்கிறாரு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ அதனாலதான் அவர் அப்படி பார்க்கறனாலதான் எனக்கு இன்னும் நியாய தீர்ப்பு வராம இருக்குது. ஏன்னா மீட்கப்பட்ட இயேசுவின் ரத்தம் என்னை என்ன பண்ணிடுச்சு, என்னை விலைக்கிரயமா வாங்கினது மாத்திரம் இல்லை, இப்ப என்ன மூடி இருக்கிறது, என்னை கவர் பண்ணிடுச்சு. ஒரு போர்வையை போட்டு அப்படியே மூடி மறைச்சிட்ட மாதிரி இப்ப பிதாவுனுடைய பார்வையில ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் என்ன பண்ணிடுச்சுங்க, என்னை மூடிக்கொண்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸோ இதுல 4 முக்கியமான காரியங்களை நாம் பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஸோ முதலாவது, அந்த மீட்பு என்கிறதான ஒரு தெளிவு நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். We've been redeemed, we've been bought with a price. நாம் மீட்கப்பட்ட ஜனங்கள். அதனால தான் நம்ம நிறைய நேரம் உலகத்தோட ஒத்து போகும்போது நமக்கு பிரச்சனை வருது. இன்னைக்கு முக்காவாசி பிரச்சனை நம்ம வாழ்க்கையில் எதனால தெரியுமா வருது, ஆண்டுடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறனால பிரச்சனை வருது. அப்படி அந்த உபத்திரவங்கள் வேற, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை நிமித்தம் வர்ற உபத்திரவங்கள் வேற. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய 99% பிரச்சனை எதனால தெரியுமா, உலகத்தோட ஒத்து போகிற வாழ்க்கையினாலதான் நமக்கு பிரச்சனையே வருது. ஏன்னா கர்த்தர் நம்மளை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலிருந்து மீட்டு தான் புதிய வாழ்க்கைக்காக அழைத்திருக்கிறார். ஆனா நம்ம என்ன பண்றோம், இன்னும் சொல்லுங்களேன், இங்கேயும் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம், அங்கேயும் போய் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகிக்கணும்னு நினைக்கிறோம். இது முடியாத காரியங்க, இது வேலைக்கே ஆகாது. 2 படகு, சின்ன சின்ன படகுன்னு வச்சுக்கோ, இங்க இருந்து ஒரு 100 அடி தூரத்துல அந்த பக்கம் இருக்கிற ஆத்த கடந்து போகணும்னா நான் ஏதாவது ஒரு படகுல உட்காரணும். இந்த படகுல ஒரு காலம், அந்த படகுல ஒரு காலம் வச்சுக்கிட்டு நான் இப்படிதான் போவேன் அப்படின்னா எங்க போய் சேருவோம், எங்க போவாங்க, போய் சேருவோம், கண்டிப்பா போய் சேருவோம், போய் சேர்ந்துருவோம், ஆத்துல அடிச்சுட்டு போய் சேர வேண்டியதான். இப்ப கவனிக்கணும், ஏதாவது ஒரு இடத்துக்கு தான் நம்ம என்ன பண்ண முடியுங்க, நம்ம இங்க இருந்து நான் அங்க போகணும் அப்படின்னா எனக்கு ஒரு நிலைப்பாடு வேணும். நான் என்னுடைய சிந்தையில நான் ரொம்ப தெளிவா இருக்கணுங்க. என்னுடைய சிந்தையில நான் எடுத்த தீர்மானத்துல நான் ரொம்ப உறுதியா இருக்கணும். என்ன அப்படின்னா, நான் உலகத்திலிருந்து மீட்கப்பட்டவன், நான் ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினாலே நான் தனித்தெடுக்கப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்டவன். உலகத்துல ஒரு காரியம் எனக்கு பார்த்து எனக்கு ஆசையா தோணுச்சுன்னா முதல்ல எனக்கு வரக்கூடிய என்னன்னா, இது என்னுடையது அல்ல, இது எனக்குரியது அல்ல. இப்போ உலகத்தினுடைய ஆசாபாசம் எனக்கு பார்த்து ரொம்ப மயக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உடனே என்னுடைய சிந்தையில வர வேண்டிய அடுத்த தாட், அடுத்த எண்ணம் என்னன்னா, இது எனக்குரியது அல்ல,
எனக்குரியதை என் தேவன் எனக்காக உருவாக்கி வைத்திருக்கிறார். நான் அதை தான் பார்க்கணும். அதை விட்டுட்டு இங்க ரொம்ப அழகா தோன்றுகிறது, என் கண்ணுக்கு ரொம்ப இச்சையா இருக்கிறது, ரொம்ப ரொம்ப உலகமே ரொம்ப வியந்து பாராட்டக்கூடிய விஷயத்த நான் ஆசைப்பட்டேன்னு சொல்லி சொன்னா, கண்டிப்பா நான் இங்கேயும் ஒரு கால் அங்கேயும் ஒரு கால் வச்சுக்கிட்டு இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போறதுக்கு முயற்சி பண்ணுகிற ஒரு முட்டாளை போல நான் இருப்பேன். அந்த மனுஷனை முட்டாள் தானே சொல்லுவீங்க? சொல்லுங்களேன். 2 படகுல, இங்க ஒரு படகுல அந்த ஒரு படகுல காலை வச்சுட்டு போற மனுஷனை என்னன்னு சொல்லுவீங்க? நீங்க முட்டாள்னு சொல்லுவீங்க. இன்னும் நம்ம வார்த்தையில சொன்னா அறிவு கெட்டவன். இந்த மனுஷன் ஒரு நாளும் உருப்படியா போய் சேர வேண்டிய இடத்துக்கு என்ன பண்ண மாட்டான். சோ அப்ப முதலாவது இந்த மீட்பு, இந்த ஆட்டுக்குட்டியானவருடைய இந்த விலையேற பெற்ற மாசற்ற அவருடைய இரத்தத்தினாலே நம்ம மீட்டு இருக்கிறார். நாம் உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல. இந்த கிரேக்க வார்த்தையில லுட்ரோ என்கிறதான ஒரு வார்த்தை இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு விலை கரையம் ஒன்று செலுத்தி வேற எங்கேயோ இருந்த நம்மள கர்த்தர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அதுக்கு சிந்தப்பட்ட காரியம் என்னதுங்க? ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம். அந்த ரத்தத்துக்கு என்ன விலைங்க? சொல்லுங்க. அந்த ரத்தத்துக்கு என்ன விலை? விலை பிரைஸ் வைக்க முடியுமா? உங்களுடைய ஆத்துமாவுக்கு விலையே இல்லை. உங்களுடைய ஆத்துமாவுக்கு எப்படி விலை இல்லையோ அதே போல இயேசுவின் ரத்தத்திற்கும் விலை இல்லைன்னா ஃப்ரீன்னு சொல்ல முடியாது. அதை விலை, அதை என்ன சொல்றது, பிரைஸ் டாக் போடவே முடியாது. அவ்வளவு காஸ்ட்லி, அவ்வளவு விலையேற பெற்றது. உங்களுடைய ஆத்துமாவும் அதே போல எப்படிப்பட்டதுங்க? விலையேற பெற்றது. அதனாலதான் விலையேற பெற்ற ஆத்துமாக்களை சம்பாதிப்பதற்காக விலையேற பெற்ற ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் என்ன பண்ணப்பட்டுச்சுங்க? சிந்தப்பட்டது. சோ முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக உலகத்தினுடைய காரியங்களிலிருந்து கர்த்தர் நம்மளை எடுத்திருக்கிறார். முந்தின வசனத்துல வாசிச்சீங்கன்னா, அதே 1 பேதுரு 1வது அதிகாரம் 18வது வசனத்துல வாசிங்க. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த, சத்தமா வாசிங்க, வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல். நல்லா கவனிக்கணும். எவ்வளவு ஒரு அழகான ஒரு ஒப்புமை பாருங்க. ஒரு தங்கத்தை கொடுத்தோ, 10 கிலோ தங்கம் கொடுத்தோ, இல்ல சில்வர், கோல்டு, இப்படி விலையேற பெற்ற ஏதாவது பொருளை கொடுத்தா உங்களை ஆண்டவர் வாங்கினாரு இல்ல. பாருங்க எவ்வளவு அழகா இந்த வார்த்தையை சொல்லி பேதுரு சொல்லுகிறத பார்க்கிறோம். பாருங்க, இந்த உலகத்தினுடைய பொருட்கள் மனிதனுடைய ஆத்துமாவை ரட்சிக்க முடியாது. வாசிப்போம். சங்கீதம் 49வது அதிகாரம் 7லிருந்து 8 வசனங்கள். சங்கீதம் 49 7லிருந்து 8 சேர்ந்து வாசிக்கலாமா? ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டுக் கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாதே. ஒரு மனுஷனை காப்பாத்துறதுக்கு கடவுளுக்கு பரிதானமா அதுக்கு ஈக்குவலா நீங்க என்ன பண்ண முடியாதான்? ஒரு பொருளையோ பணத்தையோ எதையும் நீங்க என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியவே முடியாது. எந்த பொருளுமே, உலகத்தில் இருக்கிற மொத்த தங்கத்தையும் கொண்டு ஒரு ஆத்துமாவுக்கு இடையா வச்சு நான் கொடுக்குறேங்கன்னாலும் அதுவும் கிடையாது. வாய்ப்பே இல்லை. ஒரு பொருளுடைய திரளான செல்வமும் கூட ஒரு மனிதனுடைய ஆத்துமாவை காப்பாற்றுவதற்கு இணையான ஒரு பொருளாக மாறிவிட முடியவே முடியாது. அப்ப கர்த்தர் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, இந்த பொன்னினாலும் வெள்ளியினாலும் நம்மளை மீட்காம நம்மளை அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால நம்மை மீட்டிருக்கிறார். கரங்களை ஊத்து ஹல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல இன்னும் கொஞ்சம் சத்தமா ஹல்லேலூயா. நம்ம யோசிச்சு பாருங்க, பொன்னினாலும் வெள்ளியினாலும் ஒருவேளை ஒரு பொருள் அழிந்து போகக்கூடிய பொருளினாலும் நம்ம மீட்டிருந்தாருன்னா நம்மளுடைய ஒர்த்து எவ்வளோ மோசமா இருந்திருக்கும் இல்லையா? ஒர்த்லெஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஒர்த்லெஸ்னா என்ன அர்த்தம்? தமிழ்ல சரியான வார்த்தை சொல்லுங்க. தமிழ்ல சரியான வார்த்தை சொல்லணும். உபயோகம், பிரயோஜனம் இல்லாதவன், பிரயோஜனமே இல்லை, ஒன்னுத்துக்கும் உதவாததுன்றோம் இல்லைங்களா? பொருளினால மீட்கப்பட்டிருப்போம் என்றால் சொன்னால் அதுதான் நம்மளுடைய நிலை. ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மை மீட்டது அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால. அடுத்தது மூன்றாவதா நாம் பார்க்க வேண்டியது விலையேற பெற்ற இயேசுவின் ரத்தம். எபிரேயர் 9வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 9:22. எபிரேயர் 9:22. நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். சேர்ந்து வாசிப்போம். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. திரும்ப வாசிக்கலாமா? நியாயப்பிரமாணத்தின்படி
கொஞ்சம் குறிய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. நல்லா கவனிக்கணும், இந்த மன்னிப்பை விலையேற பெற்ற ஆட்டுக்குட்டியானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே நாம் பெற்றிருக்கிறோம். நான்காவதா நாம் பார்க்கிறதான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நமக்காக பூரணப்படுத்தப்பட்ட ஒரு பலி. அதுதான் ஏசாயா 53:7 வாசிச்சோம். அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாருங்களா? ஆட்டுக்குட்டியானவர். ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாத இருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். He is the perfect sacrifice. பரிபூரணமான ஒரு பலி அப்படின்னா ஆட்டுக்குட்டியானவர் மாத்திரம்தான். ஹல்லேலூயா. இப்ப அந்த ஆட்டுக்குட்டியானவருக்கு தான் நம்முடைய ஆராதனையை நம்ம செலுத்துறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு சங்கீத பகுதியிலையும் இதே தொடர்பான காரியத்தை தான் அருமையான சகோதரர் பேசினாங்க. இதே பகுதி தான் சகோதரர் அழகா சொன்னாங்க. வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒரு பகுதி அவங்க சொன்னாங்க. அதை தான் இன்னைக்கு நம்ம கடைசியாக நாம் தியானிக்க போகிறோம். வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 6 to 13 வசனங்கள். இப்பதான் முக்கியமான கிளைமேக்ஸ்க்கு நான் வரப்போறேன். நல்லா கவனிங்க, நல்ல கவனம் செலுத்தணும், நல்லா கவனிங்க. அப்பொழுது சத்தமா வாசிக்கலாமா? இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாயிருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளேயாம். அடுத்த வசனம். அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தவருடைய வலது கரத்திலிருந்து புஸ்தகத்தை வாங்கினது. அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்ற புதிய பாட்டை பாடினார்கள். பின்பு நானும் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். அவர்களுடைய லக்கம் 10,000 10,000 இருந்தது. அவர்களும் மகா சத்தமிட்டு, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராயிருக்கிறார் என்று சொன்னார்கள். அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றுள் அடங்கிய வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். எவ்வளோ ஒரு அழகான ஒரு காரியம் பாருங்க. இது நடக்க போகிற ஒரு காரியம். அங்க நடக்கிற அந்த சம்பவத்துல பிதாவினுடைய கையில 7 முத்திரைகள் அடங்கியதான ஒரு புஸ்தகம், ஒரு தோல் சுருள் ஒன்று இருக்கிறத பார்க்கிறார். இப்ப அந்த தோல் சுருள்ல பூமிக்குரியதான எல்லா நியாய தீர்ப்புகளும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா அதை வாங்குறதுக்கு யாருமே தகுதியானவங்களா இல்லை. அப்போ யோவான் இந்த தரிசனத்தை பார்த்து அழுகுறாரு. ஐயோ, யாருமே இல்லையே, இது என்ன நடக்குமோ, எப்படி இருக்குமோன்னு ஒரு ஏக்கத்தில் அழுகிறார். அப்போ அவர் திரும்பி பார்க்கும் பொழுது அங்கே அவர் ஒரு சிங்கத்தை எதிர்பார்த்திருப்பாருன்னு நினைக்கிறேன். யூத ராஜ சிங்கம்னு ஒன்று அவர் என்ன பண்ணியிருப்பாரு, சிங்கத்தை எதிர்பார்த்திருப்பாரு. ஆனால் பின்னாடி திரும்பி பார்த்தா என்ன தெரியுமா இருக்குது? அடிக்கப்பட்ட வண்ணத்திலே ரத்தம் சொட்டி கொண்டு இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி. பாருங்க எவ்வளோ அழகான ஒரு காரியம். ஆக்சுவலி இது நான் நேற்று கூட குரூப்ல நாங்கள் ஷேர் பண்ணிட்டு இருந்தோம். ஏஐ பைபிள்னு சொல்லிட்டு அந்த ஆர்டிஃபிஷியல் ஏஐ மூலமாக வேதாகமத்தினுடைய காட்சிகளை எல்லாம் படமாக்கி கொண்டிருக்காங்க. அதில் ரொம்ப தத்ரூபமாக அதை படமாக்கி இருக்காங்க. அது நான் உங்களுக்கு காண்பிக்கலான்னு நினச்சேன், பட் எனக்கு டைம் இல்லை. நான் உங்களுக்கு வீடியோ அனுப்புகிறேன், நீங்கள் அதை பாருங்கள். ரொம்ப அழகாக, ரொம்ப நேர்த்தியாக அந்த வசனத்தை அப்படியே அழகாக அவர்கள் படமாக்கி இருக்கிறாங்க ஏஐ மூலமாக. சரி, இப்போ நல்லா கவனிக்கணும். அங்கே அந்த அடிக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டி, அதனுடைய ரத்தம் சகல ஜனங்களையும் மீட்டு எதற்காக? அல்டிமேட்டா இந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய நோக்கம் ஒன்னே ஒன்று தாங்க. நீங்க ஈசாக்க முதல்ல இருந்து வருவோம். ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டி, ஈசாக்க காப்பாத்துறதுக்கு. கரெக்டா? அடுத்ததா பஸ்கா பண்டிகை அன்னைக்கு ஒரு ஆட்டுக்குட்டி, எதை காப்பாத்துறதுக்கு? குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு. அடுத்ததா அந்த தேசத்திற்காக,
லேவியராகமம் 16வது அதிகாரத்தில் வாசிச்சோம். ஒரு தேசத்திற்காக பலியிடப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டி, தேசத்தை மீட்கும் பொருளாக. அடுத்ததா இங்க நம்ம வாசிச்சோம், முழு உலகத்தையும் மீட்கும் பொருளாக அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டியாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இவங்கெல்லாம் எதுக்கு காப்பாற்றப்பட்டாங்க? என்ன இன்டென்ஷன், என்ன நோக்கம் இவங்களுக்கெல்லாம்? ஈசாக்கை எதுக்கு காப்பாற்றணும்? பஸ்கா பண்டிகை இன்னைக்கு எதுக்கு அந்த குடும்பங்களை எல்லாம் காப்பாற்றணும்? யோசிச்சு பாருங்க. அல்டிமேட்டா ஒன்னே ஒண்ணுதாங்க, அதை செய்யறதுக்கு தான் நமக்கு கஷ்டமா இருக்குது. அதை தான் நம்ம ஆராதனை நேரத்தில் தேவனை ஆராதிப்பது அப்படின்னு சொல்றோம். அப்போ தேவனை ஆராதிக்கிறதுன்றது நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கம். டு வர்ஷிப் காட் இஸ் த வெரி பர்பஸ், த மீனிங் ஃபார் அவர் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் லைஃப். நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கமே ஆட்டுக்குட்டியானவரை ஆராதிக்கணும். ஈசாக்கு தப்புவிக்கப்பட்டதும் ஈசாக்குனுடைய வாழ்க்கையில வரக்கூடிய சந்ததி என்ன பண்ண போறாங்க? ஆராதிக்க போறாங்க. பஸ்கா பண்டிகை அன்னைக்கு அந்த பஸ்கால ஒவ்வொரு குடும்பம் மீட்கப்பட்டது எதுக்காக தான்? அவங்க என்னைக்காவது வனாந்தரத்தெல்லாம் தாண்டி கானான்ல போய் தேவனை என்ன பண்ண போறாங்க? ஆராதிக்க போறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கிறோம், லேவியராகமம் 16ல தேசம் மீட்கப்பட்டது எதற்காக? அழிக்கப்படாமல் அவர்களும் தேவனை ஆராதிக்கணும். கடைசி ஆட்டுக்குட்டியானவர் முழு உலகத்திற்காக ரத்தம் சிந்தினது எதற்காக? உங்களையும் என்னையும் தமக்கு சொந்தமானவர்களாக வாங்கி கொண்டு அவரை ஆராதிக்க தான். அல்டிமேட்டா நம்ம எதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கோம் தெரியுமா? ஆட்டுக்குட்டியானோட ரத்தம் எதற்காக தான் சிந்தப்பட்டுச்சு? எதற்காக மாத்திரம் சிந்தப்பட்டுச்சு தெரியுமா? உங்களை என்னையும் அவரை ஆராதிக்கும்படியாக, அவரை தொழுது கொள்ளும்படியாக நம்மை அவர் மீட்டு கொண்டிருக்கிறார். அப்போ நீங்க ஆராதனைக்கு வந்து உங்களால ஆராதிக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாழ்றதுக்கே தகுதி இல்லை. பேசிக்கலி சீரியஸா சொல்றேன். என்ன இவ்வளவு கடினமான வார்த்தையை சொல்றாரு நீங்க நினைக்காதீங்க. ஒரு மனுஷனால தேவனை ஆராதிக்க முடியலன்னா அவன் ரட்சிக்கப்பட்டதே வீண், பிரயோஜனமே இல்லை. இங்கேயே நம்மளால ஆராதிக்க முடியலன்னா நான் பரலோகத்துக்கு போவேன்ற எந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்குது? யோசிச்சு பாருங்க. பரலோகத்தில் போய் 24 மணி நேரமும் ஆராதிக்க தான் போறோம். இங்களே நம்மளால ஒரு மணி நேரம் உட்காந்து ஆராதிக்கிறதுலே தூக்கம் வந்துடுது. ஆராதனையிலையும் தூங்குறோம். கொடுமை. பிரசங்கத்தில் தூங்கினா கூட பரவாயில்ல, நிறைய பேருக்கு ஆராதனையில தூக்கம் வருது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? தேவ பிள்ளைங்க, நம்ம எதுக்காக ஆலயத்துக்கு வரோம்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம், எல்லாம் நல்லதுதான். ஆனா ஆராதனை ரொம்ப முக்கியமான பகுதிங்க அது. ஏன்னா நமக்காக ஒருத்தர் ரத்தத்தை சிந்தி அவரை தொழுது கொள்றதுக்காக தான் எனக்கு உயிரையே அன்னைக்கு காலையில கொடுத்துருக்கிறாரு. இப்ப இன்னைக்கு காலையில நான் உயிரோட எழுந்தது எதற்காக தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை வந்து சர்ச்சில் அட்டண்டன்ஸ் போட்டு போறதுக்கு இல்லை, அவரை நான் ஆராதிக்கணும், அவரை நான் தொழுது கொள்ளணும். என்னுடைய வாழ்க்கையின் நோக்கம் அவரை ஆராதிப்பதாக மாத்திரம் மாறணும். இந்த ஆராதனைன்ற ஒரு நோக்கம் என்னுடைய இருதயத்தில் இல்லைன்னா நான் ரட்சிக்கப்பட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் வீணானதா சிந்தப்பட்டதா தான் இருக்கும். ஆனா நம்மளால ஆராதனையில வந்து இங்க கொஞ்ச நேரம் கூட நம்மளால ஆராதிக்க முடியலன்னா அப்போ நம்மளுடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. எவ்வளவு ஒரு கேடுகட்ட நிலைமையில நம்ம இருக்கோம் தெரியுமா? உங்களால தேவனை ஆராதிக்க முடியலன்னா ரொம்ப ஆபத்தான நிலையில இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அது இல்லாம அவங்க என்ன பண்றாங்க? ஒரு புதிய பாட்டை பாடுறாங்க. ஆட்டுக்குட்டியானவருக்கு துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் செலுத்துகிறேன் ஒரு புதிய பாடலாம். புதிய பாடல்னா என்ன அர்த்தம்? புதுசா உட்காந்து கம்போஸ் பண்றது இல்ல, மனசிலிருந்து அவங்களுக்கு பொங்கி எழும்புகிறதான அந்த சந்தோஷத்தின் நிறைவு. எனக்கு பதிலாக அடிக்கப்பட்டவரே, ஆட்டுக்குட்டியானவரே, எனக்கு வர வேண்டிய ஆக்கினை தீர்ப்பை ஏற்றுக்கொண்டவரே, எனக்கு வர வேண்டிய அடிகளையும் வேதனைகளையும் எல்லா அவமானங்களையும் நிந்தனைகளையும் ஏற்றுக்கொண்டவரேன்னு சொல்லி மனதார நம்ம பாடுறோம் பார்த்தீங்களா? இதுதான் புதிய பாடல். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ தயவு செய்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நேரத்தையும் நீங்க உதாசீனப்படுத்தாதீங்க. உங்களுடைய வீடுகளிலே தேவனை ஆராதிக்கிறதையும் நீங்க அசட்டை பண்ணாதீங்க. உங்களுடைய வீடுகளிலே நல்ல தேவனை துதிக்கிற துதி சத்தம் எழும்ப வேண்டும். தேவனை நம்ம எப்பயுமே துதிக்க வேண்டும். தேவனை துதிக்கிறதுக்கு நமக்கு சூழ்நிலை சாதகமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இன்ஃபேக்ட் பவுலும் சீலாவும் நமக்கு சிறப்பான ஒரு உதாரணத்தை காமிச்சிட்டு போயிருக்காங்க. அவங்க ஜெயில இருந்து என்ன பண்றாங்க சொல்லுங்க? ஜெயில இருந்து தேவனை துதிக்கிறார்கள். இதற்காக தாங்க அழைக்கப்பட்டோம். இன்னைக்கு சகோதரர் சங்கீதத்தில் பேசினதுதான், அப்பா ஆராதனையில் அதுதான் சொன்னாங்க. கவனிச்சிங்களான்னு தெரியல. உங்களுடைய நோக்கம் என்ன?
இன்னைக்கு ஆவியானவர் தெளிவா இதை பத்தி தான் உங்களோட பேசுறாரு. தேவனை ஆராதிக்கவே நாம் சிருஷ்டிக்கப்பட்டோம். ஆராதிப்பதற்காகவே ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிறோம். இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம். நீங்க வேற எதையும் சாதிக்கலனாலும் பரவாயில்ல, தேவனை ஆராதிங்க, தேவனை துதியுங்க. அவர் நல்லவர் என்று சொல்லி மனசார, சும்மா வாயிலிருந்து இல்ல, மனசார அவரை மகிமைப்படுத்துங்க. மனசார அவரை துதியுங்க. உங்க பலவீனங்கள் மத்தியில் அவரை துதியுங்க. உங்களுடைய சோர்வுகளுக்கு மத்தியில் துதியுங்க. குறைவுகள் இருந்தா துதியுங்க. வியாதி வரும்போது துதியுங்க. எல்லா நேரங்களிலும் கர்த்தரை ஆராதிக்கிறதான ஒரு இருதயம் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் ஆட்டுக்குட்டியானவருக்கு பிரியமான ஒரு துதியாக, ஆராதனையாக இருக்கும். நம்மளால இங்கேயே செய்ய முடியலன்னா கண்டிப்பா நான் சொல்றேன், நீங்க எழுதி வச்சுக்கோங்க, பரலோகத்துக்கு போகவே முடியாது. கனவு கூட கண்டாதீங்க நான் பரலோகத்துக்கு போவேன், மரிச்சதுக்கு அப்புறம் பரலோகத்துக்கு போவேன்னு நம்பிக்கை நிச்சயம்லாம் வேணும்னா முதல்ல இங்க இருக்கும் போது கர்த்தரை ஆராதிக்க நம்ம பழகணும். இங்கேயே நமக்கு ஆராதனை ரொம்ப சலுப்பா இருக்குது, ரொம்ப சோர்வா இருக்குது அப்படின்னா கண்டிப்பா பரலோகத்துக்கு போகவே முடியாது. வசனம் நமக்கு ரொம்ப தெளிவா சொல்லுது, பரலோகத்துக்கு போய் இதை தான் செய்ய போறோம், ஆராதிக்க தான் போறோம். ஸோ அப்போ இனிமே ஆராதனைக்கு எப்படி வர போறீங்க சொல்லுங்க சொல்லுங்க. முதல்ல ஒரு மனநிலை வேணும் இல்லையா, ஒரு ஆட்டிடியூட் வேணும். இப்போ ஒன்றும் இல்லை, நான் என்ன பண்ணுறேன்னா அடுத்த வாரம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து ஆராதனை எடுங்க, நான் கீழே உட்காந்துக்கிறேன். உங்களை மாதிரியே நானும் இப்படியே கையை கட்டிக்கிட்டு இப்படியே நான் இருந்தேன்னா உங்களுக்கு தெரியும் நான் இவ்வளோ இங்கிருந்து ஏன் பில்லி இவ்வளோ ஆதங்கத்தில் பேசுறாருன்றது உங்களுக்கு அப்போ தான் புரியும். நீங்கள் ஒரு நாள் மேடையில் வாங்க, ஒவ்வொருத்தரும் நம்ம டேர்ன் போட்டு ஒவ்வொரு குடும்பமாக என்ன பண்ண போகிறோம், வொர்ஷிப் எடுக்கலாம். நீங்கள் ஒரு மணி நேரம் வொர்ஷிப் எடுங்க, தேவனை பாட் நீங்கள் எப்படி பாடினாலும் நான் அதை கேட்கறதுக்கு தயார். நான் பாடினா கேட்க முடியாது பரவாயில்ல, நீங்கள் எப்படி பாடினாலும் நான் கேட்குறேன். ஒரு நாள் நீங்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்து வொர்ஷிப் எடுங்க, நான் கீழே நின்று கையை கட்டிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. பில்லிக்கு பிடிக்கல போல எத்தனை யோசனை வரும். தப்பாக பாடுறோமோ, தப்பாக பேசுகிறோமோ, இந்த மாதிரிலாம் நான் எதிர்பார்த்த நாட்கள் இருந்திருக்கிறது. நான் ஆராதனை செய்ய ஆரம்பித்த நாட்கள். அதுக்கப்புறம் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன், இவங்களுக்காக நான் ஆராதனை பண்ணல, தேவனுக்கு ஆண்டவர் என்னை பார்த்துட்டு இருக்கிறாரு. அதனால சொல்லி சொல்லி பார்ப்பேன், யாரும் கையை தட்டலன்னா போ என்னமோ பண்ணுங்க, நான் என் தேவன் என்ன பண்ணுறேன். இப்போ பாருங்க பிரியமானவர்களே, ஆராதனை நேரத்தில் நம்முடைய மனநல ரொம்ப முக்கியம். ஸோ அதனால நீங்கள் நெக்ஸ்ட் வீக் ஆராதனைக்கு வரும்போது ஒரு உங்களுடைய மனநிலையை ஆயத்தப்படுத்துங்க. காலையில் வரும்போது சண்டை போட்டுக்கிட்டு வந்தால் எப்படி ஆராதனையில் உட்கார முடியும்? இல்லை முந்தின நாள் ஏதோ ஒரு பிரச்சனையில் தூங்கிட்டு காலையில் அதை டீல் பண்ணாமல் காலையில் எந்திரிச்சிருந்தீங்கன்னா எப்படி ஆராதிக்க முடியும்? நிறைய பேர் இப்படி தான் வரும். அதனால தான் ஆராதனை நமக்கு எப்படி இருக்குது தெரியுமா, ரொம்ப வேதனையா, துக்கமா, எப்படா அவங்க முடிப்பாங்க, எப்படா முடியும், டைமை பார்த்துக்கிட்டு, கிளாக்கை பார்த்துக்கிட்டு, வாட்சை பார்த்துக்கிட்டு, ஃபோனை பார்த்துக்கிட்டு எப்படா ஆராதனை முடியுன்ற ஒரு ஏக்கத்தில் தான் இருப்போம். இன்னும் எவ்வளோ நேரம் ஆராதிச்சாலும் பத்தாதுப்பா அப்படின்ற ஏக்கம் வரவே மாட்டேங்குது. ஏன் தெரியுமா, ஏதோ ஒரு பாரம் போட்டு மூளையை நிரப்பிக்கிட்டே இருக்குது. ஏதோ ஒரு பாரம் முந்தின நாள் நடந்ததோ போன வாரம் நடந்ததோ அது என்னை போட்டு அழுத்தது. கர்த்தரை விடுதலை என்னால் ஆராதிக்க முடியல. ஸோ முதலாவது ஆராதனைக்கு வரும்போது உங்களுடைய மனநிலையை ஆயத்தப்படுத்துங்க. என்ன ஆனாலும் பரவாயில்லைங்க, தேவனுடைய சமூகத்தில் காலையில் சந்தோஷத்தோட வந்து அவரை ஆராதிச்சு பாருங்க. நான் உண்மையா சொல்றேன், தேவனை நீங்க என்ன நிலையில இருந்தாலும் தேவனை ஆராதிச்சு பாருங்க. அப்புறம் கர்த்தர் என்ன அற்புதத்தை செய்யறாருன்றத நீங்க சாட்சியா நீங்க சொல்லுவீங்க. ஹல்லேலூயா. ஆராதனையில கலந்து கொள்றது முக்கியம் இல்ல, ஆராதனையில நீங்க ஆராதிக்கணும். நிறைய பேர் ஆராதனை கலந்து கொண்டேன் ஆண்டவரனே, ஆராதனையில நீங்க ஆராதிச்சிங்களா, மனசார நீங்க துதிச்சிங்களா, உங்க பிரச்சனையை பொருட்படுத்தாம சத்தத்தை உயர்த்தி சந்தோஷமா பாடினீங்களா? இதுதான் ஆட்டுக்குட்டியான ரத்தம் நமக்கு செய்ததான தியாகத்தினுடைய முக்கியத்துவம். ஆராதிக்கிறதுக்காக தான் மீட்கப்பட்டோம். ஆராதனை தான் வாழ்க்கையினுடைய நோக்கம். ஆராதனை இல்லாம தேவனை துதிக்காம நம்முடைய வாழ்க்கை பிரயோஜனமற்ற, நோக்கம் இல்லாத, ஒன்றுக்கும் உதவாத ஒரு வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை இருந்துவிடும். இந்த நாட்களில் நாம் பார்க்க வேண்டிய காரியம், இந்த பகுதியில் நம்ம வாசிச்சோம், இங்க 4 சிருஷ்டிகளுக்கு முன்பதாக, அந்த 4 சிருஷ்டிகள்ன்றது ஒன்று சிங்கம், இன்னொன்று ஒரு காளை எருது, இன்னொன்று ஒரு மனிதனுடைய முகம், இன்னொன்று அது ஒரு கழுகு என்று சொல்லி எசேக்கியேல் 1:5-28, 10:1-20, ஏசாயா 6:2 பல பகுதிகளை வாசிக்கிறோம். நான் ரெஃபரன்ஸ் நான் சொல்ல விரும்பல, நீங்கள் நிறைய அதில் இருக்குது, நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இப்படி பல ஒரு காட்சி அப்படியே அதில் இருக்குது. அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால்,
தைரியமாக அவர்கள் தேவனுடைய சமூகத்திற்கு முன்பதாக பணிந்து கொள்ளுகிறார்கள். 24 மூப்பர்களும் பணிந்து கொள்ளுகிறார்கள். இந்த 24 மூப்பர் நிறைய பேர், யாருங்க 24 பேர் அப்படின்றது அதுக்கு நிறைய விளக்கங்கள் இருக்கிறது. பட் நான் புரிந்து கொண்டது, பழைய ஏற்பாட்டில் இருக்கிறதான 12 கோத்திரங்களுடைய தலைவர்களும், புதிய ஏற்பாட்டில் இருக்கிறதான 12 சீஷர் அப்போஸ்தலர்களும், இவர்களும் சேர்ந்ததான் 24 என்கிறதான ஒரு விளக்கத்தை நம்மால புரிந்து கொள்ளும். ஸோ 24 மூப்பர்களும் தங்களுடைய கிரீடங்களை எல்லாம் கழட்டி வைத்து விட்டு என்ன சொல்றாங்களாம் தெரியுமா? 11 வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 5:11 வாசிச்சு முடிக்க போகிறோம். பத்து வாசிங்க. பூமியில் அரசாலும் என்ற புதிய பாட்டை பாடினார்கள். அடுத்ததா, பின்னும் நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். அவர்களுடைய லக்கம் 10,000 ஆகும், 1000 ஆகும் இருந்தது. அடுத்தது, அவர்கள் மகா சத்தமிட்டு, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராயிருக்கிறார் என்று சொன்னார்கள். இங்க 7 போதும்பா. அந்த 12 வசனம் காமிங்க. இந்த 12 வசனத்துல பாத்தீங்கன்னா 7 காரியங்கள் சொல்லப்படுகிறது. ஆட்டுக்குட்டியானவர் 7 காரியங்கள், 7ன்றது பைபிள்ல உங்களுக்கு தெரியும் பெர்ஃபெக்ஷன், பரிபூரணத்தை குறிக்கிறது. 7 காரியங்களை ஆட்டுக்குட்டியானவர் தகுதியானவரா இருக்கிறாராம். விரல் விட்டு என்னலாமா? முதலாவது என்னதுங்க? வல்லமை. அடுத்து என்னது? ஐஸ்வர்யம். மூணாவது என்னது? ஞானம். நான்காவதா பலன். ஐந்தாவதா கனம். ஆறாவதா மகிமை. ஏழாவதா ஸ்தோத்திரம். இப்போ இந்த 7 காரியங்களையும் நான் கர்த்தருக்கு கொடுக்கணும். கவனிக்குவோம். முதலாவது வல்லமை. என்னுடைய முழு பலத்தினால நான் என்ன பண்றேன்? அவரை ஆராதிக்கிறேன். ஐஸ்வர்யம், கர்த்தர் எனக்கு கொடுத்ததான காணிக்கையில கொடுத்த சம்பாத்தியத்தில் நான் கொண்டு வந்து ஆண்டவருக்கு தேவனுக்கு என்று கொடுக்கிறேன். ஊழியக்காரனுக்கு இல்ல, தேவனுக்கு என்று கொடுக்கிறேன். அடுத்து மூணாவதா ஞானம். கர்த்தர் எனக்கு கொடுத்த ஞானத்தை பயன்படுத்தி நான் என்ன பண்றேன்? தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறேன். அடுத்தது நான்காவதா பலன். முழு பலத்தினால தேவனை அன்பு கூறுகிறேன். அடுத்தது கணம், அவருக்குரிய கணத்தை நான் செலுத்துகிறேன். அடுத்ததா அவருக்கு மகிமை உண்டாவதாக சொல்றேன். அடுத்ததா எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இப்போ இந்த 7 காரியங்கள் இது ஆட்டுக்குட்டியானவருக்கு, அவருக்கு மாத்திரம் நல்லா கவனிக்கணும். அவர் ஒருவருக்கு மாத்திரம் தகுதியான 7 காரியங்கள். இந்த 7 காரியத்தையும் செலுத்துறதுக்காக தான் நம்ம ஞாயிற்றுக்கிழமை எங்க வரோம்? சொல்லுங்க, எங்க வரோம்? சபை கூடி வருகிறோம். இந்த 7 காரியத்தை நம்மளால செய்ய முடியலன்னா கண்டிப்பா பரலோகத்துக்கு நமக்கு வாய்ப்பே இல்லை. பரலோகத்தில் போய் நம்ம இதை தான் திரும்ப செய்ய போறோம். பரலோகத்திலையும் நம்ம இதை தான் செய்ய போறோம். பரலோகத்திலையும் ஆராதனை ஓயாமல் நடந்து கொண்டே நடக்க போகுது. 1 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் இல்லை, ஓயாமல் முடிவே இல்லாமல் தேவனை என்ன பண்ண போறோம்? நம்ம ஆராதிக்க போகிறோம். ஸோ இன்னைக்கு இந்த ஆட்டுக்குட்டியானவர், அந்த பிக்சர் காமிங்கப்பா. இந்த ஆட்டுக்குட்டியானவர் நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. எதற்காக உங்களையும் என்னையும் அவர் மீட்டெடுத்தார்? ஏன் நீங்களும் நானும் நம்முடைய பழைய சுபாவங்களிலே அப்படியே உழன்று கொண்டு அப்படியே இருக்க வேண்டியதான? கர்த்தர் எதுக்குங்க நம்மளை தேடி வரணும்? எதுக்கு நம்மளை மீட்டுக்கொள்ளணும்? இல்லையா? யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையினுடைய நோக்கம் தான் என்ன? எதற்காக இப்படி அல்லோலப்பட்டுக்கிட்டு, ஓடிக்கிட்டு, கஷ்டப்பட்டுக்கிட்டு, சம்பாதிச்சுக்கிட்டு, கடனை கட்டிக்கிட்டு, எதுக்கு இவ்வளோ பிரயாசப்படுறோம்? இது எல்லாமே உலகத்துல வெறுமனே சும்மா நம்ம வாழ்ந்துட்டு போறதுக்காக இல்லை. அல்டிமேட்டா நம்மளை ஒரு நோக்கத்திற்காக கர்த்தர் அழைத்திருக்கிறார். அது என்ன நோக்கங்க? நம்ம செய்யற எல்லா காரியங்களிலும் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். தேவனை ஆராதிக்கும்படியாக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம். இதை நீங்க உணரல, ஆராதனையில் உங்களால முழு மனசா ஆராதிக்க முடியலன்னா அப்புறம் நான் என்ன சொல்றது? இதை அப்புறம் எதற்காக நம்ம ரட்சிக்கப்பட்டு, எதற்காக ஞானஸ்தானம் பெற்றோம், எதற்காக நம்ம சபைக்கு வருகிறோம்? சபைக்கு வர்றதே தேவனுடைய வார்த்தையை கேட்கணும், அவரை ஆராதிக்கணும். ஆனா ஆராதனை நேரம் நமக்கு ரொம்ப சலிப்பான ஒரு நேரமா, சோர்வான ஒரு நேரமா இருந்ததுன்னா அதுக்கு நம்ம நிச்சயமா தேவனுடைய சமூகத்துல கணக்கு கேட்கணுங்க. கிருபையை வீணடிச்சதுக்கு கணக்கு கண்டிப்பா கொடுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆண்டவர் உயிரை தந்து உங்களை ஆலயத்துக்கு கூட்டிட்டு வர்றது எதுக்காக? சொல்லுங்க, எதுக்காக நீங்க ஆலயத்துக்கு வரீங்க?
தேவனை ஆராதிக்க வரீங்க. ஆனா இங்க வந்துட்டு நம்ம சோர்வா இருந்தோம்னா நம்ம என்ன பண்றோம்னு அர்த்தம் தெரியுமா? கிருபையை போக்கடிக்கிறேன், கிருபையை வீணடிக்கிறேன். I am exploiting the grace that God showered on me. என் மேல் அவர் நிறைய கிருபையை பொழிகிறார், ஆனா நான் எக்ஸ்ப்ளாய்ட் பண்றேன், அதை நான் வீணடிக்கிறேன். பெற்றோரா பிள்ளை ஒரு காரியத்தை வீணடிச்சா உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் சொல்லுங்களேன். அப்பாக்கள் இருக்கீங்க, அம்மாக்கள் இருக்கிறீங்க, கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ஒரு காரியத்தை உங்க பிள்ளை வீணடிச்சா உங்களுக்கு எவ்வளவு கோவம் வரும்? வேஸ்ட் பண்ண எவ்வளவு கோவம் வரும்? அதே போலதான் வேதனைப்பட்டு உங்களையும் என்னையும் ரத்தத்தினால மீட்டெடுத்தார், கிருபையை தந்திருக்கிறார். ஆனா அந்த கிருபையை உணராம நம்ம ஆராதிக்காம இருக்கோம்னு சொல்லி சொன்னா அது அவருக்கு எவ்வளவு மன வருத்தத்தை ஏற்படுத்தும் இல்லையா? ஆனாலும் நம்ம தண்டிக்கப்படாமல் அழிக்கப்படாமல் இருப்பதற்கு காரணம் ஆட்டுக்குட்டியான ஒரு ரத்தம் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறது. பிரியமானவர்களே, நான் தயவு செஞ்சு சொல்றேன், யாவரும் எழுந்து நிற்போம். தயவு செய்து இனிமேல் ஆராதனை நேரத்தை வீணடிக்காதீர்கள். ஆராதனை நேரத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை வரும்போது உங்க மனநிலையை சரி செஞ்சுட்டு வாங்க. என்ன நிலையில் இருந்தாலும் தேவனை நான் ஆராதிப்பேன் என்பதை உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கமாக வையுங்கள். மற்றபடி நீங்க செய்யறது எல்லாமே வீணானதாக இருக்கும். கர்த்தரை மனசார நம்மளால உயர்த்த முடியல, அவருக்குரிய துதியும் கனத்தையும் மகிமையும் ஐஸ்வர்யத்தையும் அவருடைய ஸ்தோத்திரங்களை செலுத்தி அவரால் என்ன முழு மனசார என்னால் ஆராதிக்க முடியலன்னா என்னுடைய வாழ்க்கை நோக்கமற்ற பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை. என்னதான் நீங்க சர்ச்சுக்கு வந்தாலும், எவ்வளவுதான் பெரிய காணிக்கையை கொடுத்தாலும், இங்க கோயிலுக்காக நீங்க என்னதான் செஞ்சாலும் அது எதுவுமே கணக்குல வரவே வராது. நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்தை பார்த்தீங்கன்னா அங்க தூதர்கள் கையிலே கலசத்தை வைத்திருக்கிறார்கள். அந்த கலசத்தில் நிரம்பி இருக்கிறது என்ன தெரியுங்களா? கீழே இருந்து மனிதர்கள் ஏறெடுத்ததான ஜெபங்கள், ஸ்தோத்திரங்கள். இதுதான் ஆண்டவருடைய அக்கவுண்ட்ல, அவருடைய வெசல்ல, அங்க ஒவ்வொருத்தருக்கு இருக்கிறதான பாத்திரத்தில் ஸ்டோர் ஆகிறதான ஸ்டோரேஜ். வெளிப்படுத்தின விசேஷத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும். மற்றபடி நம்ம இங்க செய்யற எதுவுமே, நான் சொல்றது நல்லா கவனிங்க, இங்க செய்யறது எதுவுமே நான் அதை பண்ணேன், இதை பண்ணேன், வேலை செஞ்சேன், அதை பண்ணேன், இது எல்லாமே தேவனை கனப்படுத்தி நம்ம செய்கிறோம். ஆனால் என்னுடைய அக்கௌண்ட்டில் அது போய் ஸ்டோர் ஆகிறதே கிடையாது. என்னுடைய கணக்கில் பரலோகத்தில் சேமிக்க வைக்கப்படுகிற காரியம் என்ன தெரியுங்களா? நான் அவரை ஸ்தோத்தரிக்கிற ஸ்தோத்திரங்கள், ஜபங்கள், என்னுடைய தூப கலசங்கள், அதாவது ஸ்தோத்திர பலிகளாக நான் ஏறெடுக்கிற கர்த்தருக்கு பிரியமான சுகந்த வாசனை, இது அவருடைய சமூகத்திலே என் சார்பாக சேர்த்து வைக்கப்படுகிற பொக்கிஷங்களாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்க எல்லாரும் இந்த நாள்ல ஒரு காரியத்தை நல்ல தீர்மானம் பண்ணிக்கோங்க. அடுத்த வாரம் வரும் பொழுது உங்க எல்லாருடைய ஆராதனையும் இன்னைக்கு இருக்கிற மாதிரி இருக்க போறது கிடையாது. இன்னைக்கு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஜோமனுங்க ஆண்டவர்கிட்ட, ஏசப்பா ஞாயிற்றுக்கிழமை நான் உங்களை ஆராதிக்கும் போதும் சரி, நான் என்னுடைய வீட்டில் நான் தனியாக ஜெபித்து ஆராதிக்கும் போதும் சரி, நான் முழு மனசா உங்களை ஆராதிக்கணும். ஆட்டுக்குட்டியானவர் அதற்காக தானே வந்தீங்க. எனக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர், நீர் வல்லமை நிறைந்தவர். ஆனா நீங்க ஒரு ஒரு டிஃபென்ஸ்லெஸ்ஸா, அதாவது மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பதாக சத்தமிடாமல் இருக்கிற, வாயை திறவாமல் இருந்தீர். எதற்காக? எனக்காக. நான் மீட்பை பெற வேண்டும், நான் உம்மை ஆராதிக்க தகுதியாக வேண்டும் என்பதற்காக என்னை மீட்டுக் கொண்டீர். ஆனால் நான் கிருபையை வீணடிப்பதில் எந்த விதமான நியாயமே இல்லைங்க. பிரியமானவர்களை, நம்ம எல்லாரும் இந்த நாளில் உணர்த்தப்பட்டிருக்கிறோம். நம்முடைய ஆராதனை தேவனுக்கு உகந்ததா இருக்கிறது. அதை தான் நித்தமும் செலுத்த போகிறோம். ஆகையினால இந்த எல்லாரும் கண்களை மூடுவோமா? கண்களை மூடி இயேசுவை நோக்கி பார்த்து சொல்லுவோம், எனக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே, அப்பா நீங்க எனக்காக செஞ்ச தியாகம் எவ்வளவு பெருசு, எனக்காக நீங்க செய்ததான அந்த தியாகம் எவ்வளவு பெருசு, எனக்காக ரத்தம் சிந்துனீங்களே அப்பா. இந்த ஆட்டை கொண்டு மீட்க வேண்டும் என்கிற திட்டத்தை நீங்க ஆதியிலிருந்து ஆரம்பித்து இன்ற வரைக்கும் அதை நிறைவேற்றி என்ன மீட்டு கொண்டீங்களே. ஆனா நான் உணர்வற்றவனா, ஒரு பிணத்தை போல உணர்வற்றவனா, பிணத்துக்கு தான் உணர்வு இல்லை, அந்த ஒரு பிணத்தை போல தேவனுடைய சமூகத்தில் உணர்வற்றவனாய் நான் இருக்கிறேன். உணர்வற்ற நிலையை கர்த்தர் மாற்றுங்க, என்னுடைய நிலையை கர்த்தர் மாற்றுங்க. என்னுடைய ஆராதனை உமக்கு பிரியமானதாக இருக்கட்டும். என்னுடைய ஆராதனையை கர்த்தர் அங்கீகரிக்கிற ஒரு ஆராதனையா இருக்கட்டும். அதற்கு முதலாவது என்னுடைய மனசார நான் உங்களை ஆராதிக்கிறவனா நான் மாறணும். என்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிறதான எல்லா விதமான சோர்வுகள், தேவனை ஆராதிக்க முடியாதபடி ஏற்படுகிறதான எதிர்மறையான எண்ணங்கள்,
கலக்கங்கள், பலவீனங்கள் எதுவாக இருந்தாலும் அது மாறி அப்பா சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் நான் பொருட்படுத்தாமல் அப்போஸ்தலர்களைப் போல கட்டப்பட்ட நிலையிலும், சிறைகளிலே அடைக்கப்பட்டிருந்தாலும், சங்கிலிலே கட்டப்பட்டிருந்தாலும் அவர்கள் தேவனை துதித்தது போலவே நான் உம்மை அதிகமாய் துதிக்கணும் அப்பா, உங்களை ஆராதிக்கணும் அப்பா. அதற்காக தான் கர்த்தர் என்னை அடைச்சிருக்கிறீங்க. மற்றபடி நான் இங்க வந்து வெறுமனே நேரத்தை வீணடிப்பதற்காகவோ, என்னுடைய நேரத்தை செலவழிப்பதற்காகவோ, யாரிடத்திலேயோ கணக்கு காண்பிக்கிறதற்காகவோ, கிறிஸ்தவன் என்கிற பெயரை வைத்துக் கொண்டு நான் சுற்றி திரிவதற்காக நான் வரல. உங்களை ஆராதிக்க தான் என்ன அழைச்சிங்க. ஆராதிப்பது தான் என் வாழ்க்கையின் நோக்கம். ஆகையினால எந்த சூழ்நிலையும் நான் இனி பொருட்படுத்தாமல் முழு மனசா ஆட்டுக்குட்டியானவருக்கு முழு மனசா மகிமையை செலுத்த, ஆட்டுக்குட்டியானவருக்கு எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லவோ, அவரை துதிக்கவோ, அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவருடைய பெயர் பிரஸ்தாபத்தை நான் இன்னும் அதிகமாய் சொல்லவோ, அப்படிப்பட்ட இருதயத்தை எனக்கு தாங்க. எல்லா கடினத்தன்மைகள் என்னை விட்டு வெளியேறட்டும். ஆராதிக்க முடியாதபடி காணப்படுகிற சோர்வுகள் வெளியேறுவதாக. இனி நாங்கள் ஆராதனைக்கு வரும்பொழுது எங்களுடைய எண்ணங்கள், யோசனைகள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்து கொண்டு அப்பா நாங்கள் தகுதிப்படுத்தி, அப்பா இந்த நாளில் நாங்கள் வசனத்தில் வாசிச்சோம், பரிசுத்த அலங்காரத்துடனே வந்து உம்மை நாங்கள் தொழுது கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இதை தான் நீங்க எதிர்பார்க்கிறீங்க. மற்றபடி இங்க இருக்கக்கூடிய ஆடம்பரமோ, இங்க செலுத்தப்படுகிற வேற எந்த வெளிப்பிரகாரமான காரியமும் உமக்கு அப்பா நீர் எதிர்பார்க்கவே இல்லை அப்பா. அதெல்லாம் எங்க வசதிக்காக நாங்க செய்யறது. ஆனா நீர் எதிர்பார்க்கிறது முழு மனதாய் ஒவ்வொரு மீட்கப்பட்ட ஒவ்வொரு ஆத்துமாவும் உம்மை ஆராதிக்க வேண்டும் என்பதற்காக தான் நீங்க ஆண்டவரே இந்த நாட்கள் எங்களை இடைச்சிருக்கிறீங்க, சபையா கூடி வர செஞ்சிருக்கிறீங்கப்பா. ஆகையினால் இந்த நாளிலே அப்பா ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தாரும். நாங்க ஆட்டுக்குட்டியானவருடைய ஆவியினாலே நடத்தப்படணும். ஆட்டுக்குட்டியானவரை உயிரோடு எழச் செய்ததான பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள இருக்கிறீர். நீர் எங்களுக்குள்ள இருக்கும்போது ஆட்டுக்குட்டியானவருக்குரிய ஆராதனையை செலுத்துவதற்கு எங்களுக்குள்ள இருந்து ஒரு ஆசைய, ஒரு உற்சாகத்தை ஆவியானவர் நீங்க எங்களுக்குள்ளாக இருந்து ஏற்படுத்துவீராக. நாங்க செய்கிறது எல்லாம் தேவனுக்காக செய்யவும், தேவனை மகிமைப்படுத்தவும், தேவனுக்குரிய காரியங்களை நாங்கள் முதன்மைப்படுத்தவும் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நாளில் இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள், இந்த வார்த்தையை கேட்டவர்கள், கேட்க போகிறவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மனசார உங்களை ஆராதிக்கிறவங்களா, ஆட்டுக்குட்டியானவருடைய பலியை நினைவு கூறுகிறவர்களா, எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் மாத்திரமல்ல, எங்களுடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற பரிகார பலியாய் மாறினீரே. உலகத்தினுடைய பொருட்களினாலே எங்களை மீட்டுக் கொள்ளாமல் விலையேற பெற்றமுடைய இரத்தத்தினால் எங்களை மீட்டுக் கொண்டீரே. அதனால ஆராதனைக்கும், துதிக்கும், கனத்திற்கும், ஸ்தோத்திரத்திற்கும், புகழ்ச்சிக்கும், ஞானமும், ஐஸ்வர்யமும் தகுதியாயிருக்கிறதான எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவாட்டுக்குட்டியானவர் ஒருவருக்கே எங்கள் முழு ஆராதனையை செலுத்த இந்த நாளில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம். உணர்வுள்ள இருதயத்தை ஒவ்வொருவருக்கும் தாரும். அடுத்த வாரம் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் திரும்ப ஆராதனையில் சந்திக்கும் போது எங்கள் இருதயத்தை புதிதாக்கி, எங்கள் எண்ணங்கள், யோசனைகள் எல்லாவற்றையும் ஒருமுகப்படுத்தி தேவனை ஆராதிக்கணுன்ற ஒரு மன நிர்ணயத்தோடு வர எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. அதனால நீர் எங்களோடு பேசின உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். எங்களை பரிசுத்தப்படுத்தும், உம்முடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்தும். துதி கன மகிமையில உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியினுடைய காவலும், ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.